ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்த குறும்படங்கிற பெரிய கலைப்பயணத்தை துவங்கி இருக்கோம். இது எங்கள் முதல் முயற்சி. தவறுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் எங்களை மன்னிச்சு ஆதரவு தரணும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு பாலி முருகா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்றது, விலைவாசி ஏறி போச்சுக்கிறான். எங்க விலைவாசி ஏறி போச்சு? விவசாய பொருளுக்கு எந்த விலைவாசி ஏறல. விவசாயி வாங்குற பொருளுக்கு தான் விலை ஏற்றுக்குது. என்ன பள்ளி முருகா செய்யறது? என்னைக்கு விவசாய அரசாங்கம் திரும்பி பார்க்குதோ, விவசாய முகத்தில் என்னைக்கு சந்தோஷம் வருதோ, அன்னைக்கு தான் நம்ம நாட்டில் இருக்கிற பஞ்சம் பசி போகும். எல்லாரும் சாப்பிடும் போதாவது விவசாயிகளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பள்ளி முருகா, நான் நாளைக்கு சேலம் போகிற வேலை இருக்குது. நான் வந்து ஒன்று நேரம் பார்க்குறேன். உங்கள்கிட்ட பேசணும். சரி. சொன்னால் கேட்கணும் அது மாதிரி. அதனால அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை பார்க்கணுமா? நிற்கும் தோட்டத்துக்கு போயிட்டு வரலான்னு ஆசையாக தான் இருக்குது. போயிட்டு வரதுக்குள்ளே போதுன்னு போயிடுது. பாப்பா என்ன செய்யுது தெரியல. இந்த பாருங்க ரமேஷ்,
எங்க அப்பா நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். நாம நல்லதுதானே பேச போறோம். இதுக்கே நீங்க பயப்படுறீங்க. இங்க பாருங்க, நம்ம காதல் விஷயத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க அப்பா வந்த உடனே சொல்றேன், நீங்க உடனே உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. ரேவதி, மா ரேவதி, செல்லம். இந்த வரப்பா. ரமேஷ், எங்க அப்பா வந்துட்டாங்க. நீ சீக்கிரமா உங்க அப்பா கூட்டிட்டு வா. சீக்கிரம் வந்து. அப்படியே ஒரு தண்ணி கொண்டு வாமா. ஏன்பா இவ்வளவு நேரம்? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டேமா? சாப்பிட்டப்பா. நான் வர வழியில நம்ம கல்புண்டூர் மாரியம்மன் கோயிலில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் மாணிக்குமா 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டோம். அதான் ஒரு மாதிரியா இருந்தது. சரிம்மா, இது பாகுத்தோப்பு குத்தகை கொடுத்த பணம், தென்னந்தோப்பு குத்தகை கொடுத்தது, மக்காசோளம் போட்டது, இது 3 ஒரு 4 லட்ச ரூபா இருந்தது. நெல் மூட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் லாரியில் ஏற்றுவாங்க. அப்புறம் வாங்கிக்கலாம். இருந்தாலும் இந்த வருஷம் வருமானம் கம்மி தான்மா. இது கொண்டு பத்திரமா பீரோவில் வை. நான் நாளைக்கு கொண்டு பேங்க் போடுறேன். பத்திரமா வை. ஒரு நிமிஷம். இது கல்புண்டூர் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வரும்போது என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பூ ஒன்று கேட்டேன். அது பூ வாங்கியே கொடுத்தது. அதை எடுத்துகிட்டு வந்தேன். வச்சுக்கணும். அப்பா, சின்ன வயசுல எப்பவும் நீங்க தானே எனக்கு பூ வச்சு விடுங்க. இப்ப வச்சு விட மாட்டேங்க. நல்ல பொண்ணு நீ. அப்ப சின்ன குழந்தைமா, அப்ப பூ வச்சு பெரிய பொண்ணு ஆயிட்டு. சரி, வா. இந்த மாரியம்மா புண்ணியத்துல சீக்கிரமே என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். ஏப்பா, பூ மாரியம்மா பூ வச்சதோ என் கண்ணே பட்டணும் போல இருக்குது. என் பொண்ணு கல்யாண கடை வந்துருச்சா, சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். சரிம்மா, பத்திரமா ஐயா. மாணிக்கா, சாப்பாடு போதும் போதுன்னு சாமி பிரசாதத்தை கொட்டக்கூடாதுன்னு தான் எல்லாமே சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் கூட. வெத்தலை போட்டா ஜீரணாகும்னு தான் அந்த காலத்திலே வச்சிருக்காங்க. கொஞ்சம் சுண்ணாம்பு கம்மியாக போடும் போது சுண்ணாம்பு நிறைய போட்டு நாக்கெல்லாம் வெந்து போயிடுச்சு. மீது வெத்தலை வை. வெத்தலை ஞாபகமாக வாங்கி அப்பப்போ ஒவ்வொரு கவுளி வச்சுக்க. வெத்தலை டப்பாவில் காணும், எல்லாம் தீர்ந்துருச்சாட்டுறது. மாதிரி நான் சேலம் ஆத்தூர்னு போயிடுறேன். இதெல்லாம் வேலை வாங்குறது ஊருக்கு புதுசாக வந்துக்கிறாங்க. பார்த்து யாரு வாங்க வாங்க. வணக்கம். வாங்க 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 போக. ஐயா, தப்பா நினைச்சு கூடாது. நான் இது வரையும் உங்களை பார்க்கல. இது யாருன்னு தெரியல. அதனால ஐயா, நாங்கள் பக்கத்து ஊருங்க. எங்கள் ரேவதி பொண்ணை பார்க்கணும்னு வந்திருக்கோம். ஆனால் நம்ம அண்ணம்மா பக்கத்தூர் தான். சரிங்க. நம்ம உங்கள் பொண்ணு ரேவதியை பார்க்கணும். கொஞ்சம் பேச முடியுங்களா? என்னப்பா இது, நான் இந்த இடத்துல வந்ததுல இருந்து வரவங்கெல்லாம் உங்க அப்பாவை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிடுமான்னு என் மகக்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாம் மாணிக்கத்திட்ட சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என் மகளை பார்க்கணுன்னு என்கிட்டே கேட்குறீங்க. சரி சரி. அம்மா ரேவதி, செல்லாம், அம்மா வாசாமே, யாரோ ஒன்று பார்க்க வந்திருக்காங்க. வாடா 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 வாடா. வாமா வாமா. அப்பா, இவர் ரமேஷ். அவங்க அப்பா. என்னம்மா சொல்ற? ஏமா தயங்குற? சொல்லுமா, என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுமா? என்ன யாரு எனக்கு புரியல. அதாங்க. அப்பா, நான் இவரை தான் காதலிக்கிறேன். என்ன சொன்ன? உழைச்சு 3 நாள் வரல. காதல் கத்திரிக்கா. உன்னை நான் காலேஜுக்கு படிக்க அனுப்பினா காதலிக்க அனுப்பணும். ஐயா, ரமேஷ், கம்மனு. ஏன் முன்னாடி நீங்க ரேவதி அடிக்கிறீங்களா? எப்பா ரமேஷ், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. கம்மனு. நீ கம்மனு. என்ன ரேவதி ஒரு
கை நீட்டி அடிக்கிறாருன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? கமெண்ட்ப்பா. ஓ அப்படி நடக்குதா? உனக்கு இந்த பொண்ணை எவ்வளவு நாளா தெரியும்? என் பொண்ணை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்னு கேக்குறேன். நான் 2 வருஷமா உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன். போதுமா? அறிவு இருக்குதா உனக்கு? அப்பா, ரமேஷை பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஏமா சொல்ல மாட்டேன்? இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவோமா? ஒரு வருஷத்துல உன் தாய் ஒன்று விட்டுட்டு போனான். தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு கண்ணே பொண்ணே மயிலே குயிலே தங்கமேனு ராவும் பவுன் ஈயரும்பு கிடைக்காம பார்த்துக்கிட்டு நான் தூங்காம கூட உன்னை காப்பாற்றணும் பாரு. எனக்கு இது வேணும் இன்னும் வேணுமா? 22 வருஷம் உன்னை காப்பாற்றணும் அப்பனை விட 24 மாசம் உன்னை பழக்கமான காலம் அவ்வளவு பெரியவன் ஆயிட்டான். ஏமா உனக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்திருக்கமா? நான் பார்த்த மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? ஆனா நீ மாப்பிள்ளை கொடுத்துட்டு முன்னால் நிறுத்துறியம்மா நிறுத்துறி. நம்ம ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் கல்புன்னூரில் 300 கோடி ரூபா போட்டு ஒரு பில்டிங் கட்டிருக்கான். அதுக்குள்ள போயிட்டுன்னா ஒரு வருஷமானாலும் வெளியே வர வேண்டியதுமா. எல்லா வசதியும் அதில் இருக்கு. ஒன்று ஊஞ்சல்ல கட்டி ஆட்டத்துக்கு 2 கூலியால் வச்சிருக்காமா. என் பொண்ணு எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டேன். அப்பா, சொத்து சுகம் ஆடம்பரம் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக மனசுக்கு பிடிக்காம ஒருத்தர் கூட வாழ முடியாதுப்பா. அதுக்கு பதிலா கூழோ கஞ்சியோ சாப்பிட்டா கூட மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்றதுதான்ப்பா வாழ்க்கை. நீ மறுபடியும் புரிஞ்சுக்காத பேசுறியம்மா. அவனுக்கு தாலி கட்ட மாட்டானுங்கம்மா. அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிற சொத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு போயிடுவானுங்கம்மா. அபகரிச்சுக்கிட்டு போயிடுவானுங்க. நான் சொல்றது கேளுமா. இந்த பாருங்க, உங்க குடும்பத்தை பத்தி உங்க மகளை பத்தி பேசினீங்க. நாங்க எதுவும் கண்டுக்கலாம், நாங்க சும்மா இருந்தோம். எங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது நாங்க பேசுவோம். எங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொன்னா எல்லாம் இருக்குது. நாங்க உழைச்சி பிழைக்கிறவன். நாங்க ஒருத்த சொத்துல உட்காந்துட்டு பிழைக்க நினைக்கிறவன் நாங்க இல்ல. உங்க பொண்ணு தாலியோட எங்க வீட்டுக்கு வரும்போது நான் கட்டி வச்சிருக்கலாம். ஆனா நான் அதை நினைக்கல. அவங்க அப்பா அம்மா எங்கம்மான்னு கேட்கும்போது அம்மா இல்லை அப்பா தான் இருக்கணும்னா பொண்ணு சொல்லிச்சு. அம்மா நீ வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு நான் என் பையனை கூட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட ஏன் வந்தேன்னா உங்க ஆசீர்வாதத்தோட உங்க அனுமதியோட தான் தாலி கட்டணும்னு நினைச்சிட்டு தான் உங்க வீட்டுக்கு நான் மனக்கிட்டு நான் தம்பி கொண்டு வந்தேன். அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? தாலியோட என் தங்கத்தை என் முன்னால கட்டிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா? ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் தங்கத்துக்கு தாலி கட்டுறாங்க. ஏன்னா முழிக்கிற? என் ரேவதியை காலம்பூரா கண்கலமா கலங்காத காப்பாற்றணும்னு உன் மனசுல இருந்தா நீ ஆம்பளை அந்த கட்டுற தானே. ஐயா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உங்க மரியாதை கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க வீடு தேடி நான் பொண்ணு கேட்க வந்தோம். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. என்ன வீணா மேலும் மேலும் என்ன கோபப்படுத்தாங்க. கட்டுறா பார்க்கலாம் தாலிய. ரமேஷ், உன் சித்தவரை நான் தொடரல. கட்டுறா தாலியா? கட்டுப்பா தாலியா? கட்ட தம்பியா? ரேவதி, நம்பிக்கை இருக்குல்ல? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? காலம் பூரா உன்னை வச்சு காப்பாற்ற ஒரு நம்பிக்கை என் மேல இருக்குல்ல? தாலி கட்டிக்கோல? கண்டிப்பா கட்டிக்கோல? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நல்லதாடா. யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற நீ? ரமேஷ், இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரை நான் நம்ப போறேன்? கட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மாணிக்கம், மாப்பிள்ளை தாலி கட்டிட்டாரு. பொண்ணு தாலி கட்டிக்கிச்சுடா. இப்ப பொண்ணை வெத்து வேண்டாரு. வாழ்த்துடுவ. என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். உங்க இஷ்ட தேவதையை கண்ணை மூடி வணங்கிக்குங்க. மாணிக்கம், எல்லாம் மஞ்ச பையில இருந்த கடவுளே, ரேவதி அப்பா எனக்கு கொண்டு ஓட்டாலும் பரவாயில்ல. அவரு சமூகத்தோட நான் தாலி கட்டிட்டேன். நாங்க 2 பேரும் புருஷன் முன்னாடிய செத்தா கூட கவலை இல்லை. ஏன்னா எங்க காதல் ஜெயிச்சிச்சு. வாழ்த்துனுடைய சென்ன பொண்ணு வாழ்த்துனுடா. வாழ்த்துனுடா என் பொண்ணு என் தங்கத்தை வாழ்த்துனுடா. வாழ்த்துனுடா என் மனசா வாழ்த்துனுடா. வாழ்த்துங்க, உங்க மனசார வாழ்த்துங்க.
என் பொண்ணை வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். அப்பா நீங்க எங்களை பிரிச்சிருவீங்கன்னு நினைச்சப்பா. அம்மா உன் விருப்பம் தான்மா, என் விருப்பம். நீ நல்லா இருக்கணும்னு தான்மா இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். பாருமா, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியா? முந்தா நாள் நீங்க பூந்தோட்டத்துல பேசிக்கிட்டு இருந்ததை மாணிக்கம் வந்து என்கிட்ட சொல்லிட்டாமா. நீங்க ரெண்டு பேரும் பூந்தோட்டத்துல பேசிக்கிட்டு நான் ஐயா கிட்ட செஞ்சு விட்டேன். காதலிக்கிறது தப்பு இல்லை தம்பி. காதல் உதட்டோட வந்து உறவில்லாத போயிடக்கூடாது. உள்ளத்துல இருந்து வந்து 1000 காலம் வாழணும். நான் எப்படிலாம் மிரட்டி பார்த்தா இந்த காதலை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு பார்த்தேன். ஒன்ன கேட்டா ஒன்ன வச்சுட்டா என் பொண்ணு சிவாஜிக்கு வருது, என் பொண்ணை திட்டினா நீ சிவாஜிக்கு வர. உண்மையில இதான காதல். இது மாதிரி இருக்கணும். அம்மா நீ என்னைக்கும் நல்லா இருப்ப. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அது எல்லாமே ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். நீங்க 2 ஜாதியும் சரி சமானமா இருக்கணும். என் கண்ணு நீங்க பாருங்க. உங்களுக்கு என் சொத்தை பூரா எழுதி 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிறேன். நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. நல்ல மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். போற இடத்துல விட்டு கொடுத்து வாழணுமா. பாருமா, ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டில் தான்மா கஷ்டம் இல்லாத வாழ்க்கை. குடும்ப கஷ்டம் தெரியாது. ஆனால் புகுந்த வீட்டுக்கு போகும்போது எல்லா கஷ்டமும் தெரியும். அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் வாழணுன்னு தான் பெற்றவங்க அந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் நல்ல ஜாதகம்னு பார்க்கறதுமா. பொண்ணை பெற்றவனுக்கு தாம்மா கட்டி கொடுக்குற பெருமை தெரியும். நீ நல்ல மாதிரியா வாழணும் தாயே. நீ நல்ல மாதிரியே இங்கே இருந்த மாதிரியே வாழணும். இந்த சொத்துல நீ கூலிக்காரல்ல, இல்லாதவன்ல, சரிசமமா 2 பேரும் வந்து வாழணும். என் பொண்ணை பாருங்க சம்மதிங்களா. என் பொண்ணு இல்லை, இது என் கண்ணு. நீங்க பார்த்து நல்ல மாதிரி. உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. யதார்த்தமா இருக்கிறீங்க. ஆனால் நல்ல மாதிரியா பேசி என் பொண்ணை தப்பு தெரிஞ்சாலும் மன்னிச்சு காப்பாத்தீங்க. நல்லா காப்பாத்து. இன்னையில இருந்து அது எங்க பொண்ணுங்க. ஆமா, எங்க வீட்டு பொண்ணு. ஆமா. உங்க பொண்ணு என் மனைவி. ஆமா. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம கடைசி வரலும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை. நல்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல மாதிரியா இருக்கணும். காதல் நல்லாகணும். உங்களுக்கு காதல் சீதனமா தான் இந்த சொத்தியை 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்குறேன். இது சாதாரணது இல்லை. நீங்க 2 பேர் இருக்கணும். நானும் மாணிக்கமும் ஊட்டியில் எங்களுக்கு 2 ஏக்கர் இருக்குது. நானும் மாணிக்கமும் அங்கே போய் இருக்கணும். நீங்க நல்ல மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும். இந்த காதலிக்கிறவங்கெல்லாம் காதலிச்சிட்டுமே அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்களோ என்னமோ அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறதும் ஓடி போய் தாலி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது தம்பி. உங்க மாதிரி எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறணும். சொந்த பெற்றவங்களுக்கு கேவலப்படுத்தக்கூடாது. இப்படி இது மாதிரி வந்து நான் எவ்வளோ உங்களை கொடுமை பண்ண மாதிரி நடித்தாலும் அத்தனைக்கும் நீங்கள் பயப்படாத நின்று என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டின பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும். அதுதான். வாங்க, எல்லாரும் நல்ல மாதிரி நடந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி தான் எங்கள் குலதெய்வம். எல்லாரும் கும்பிட்டு நல்ல மாதிரி ஒரு சாப்பிட்டு எல்லாம் ஒத்துமையாக இருக்கும். வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்பா எழுந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் என் மனசு போல நீடோடு பல்லாண்டு வாழணும். மாமா ஆசீர்வாதம். நல்லா 100 ஆண்டு நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க 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 வளமுடன். நல்லா ரமேஷ், இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பயும் இந்த புன்செடி கூட 2 பேரும் நீடோடி வாழ்க.